I want to thank God. First of all, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். இந்த அருமையான ஒரு கூடுகையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தினால அவர் நினச்சாரு, அவர் இதை நடத்தினார். ஸோ தேவனுக்கே முதலாவதாக கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிக்கான மகிமையும் செலுத்துக்கிறேன். இந்த தாட் ஆஃப் ஹேவிங் திஸ் கேம்ப் ஒரு வருட காலமாக இருந்து, this is not one man's one person's idea or one person's effort. எப்படி நடத்த போறாருன்றது ஒரே கேள்வியாக தான் இருந்தது. பட் ஆனால் ஆண்டவர் பர்ஃபெக்டாக ஒவ்வொரு டேவும் பிளான் பண்ணி நடத்தினார். எல்லா வருஷமும் பிள்ளைங்களை நம்ம எல்லாரும் 1 day ரிட்ரீட் தான் போவோம். பட் இந்த வாட்டி எல்லாருடைய வேண்டுகோள் அட்லீஸ்ட் எங்கேயாவது நைட் நம்ம கண்டிப்பாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம ஒரு நல்ல ஒரு வார்ஷிப் செஷன் நம்ம வச்சோம். வேர் we connected with the Lord. நிறைய பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக தேவனோடு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஏதுவாக இருந்தது. ட்ரெயினில் வந்தவங்க மட்டும் இங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போ சரி டைம் வேஸ்ட் பண்ணலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு லிடியா அக்காவும் என்னுடைய ஹஸ்பண்டும் சின்ன ஒரு மார்னிங் செஷன் வச்சுருந்தோம். அதில் ஒரு காரியம் ரிப்பீட்டடாக சொன்னது என்ன தெரியுமா? எங்கே தாகம் இருக்குதோ அங்கே தான் நிரப்பப்பட முடியும். எவ்ரி டே இஸ் மர்சிஸ் அப்படி அவரோட கிருபை ஒரு நாளும் புதிதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரம் தான் இந்த கவிதை. எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம். when you go to meet the Lord, ஆண்டு சந்திக்க போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது. ஒரு அருமையான ஒரு நீயா நானா போன்றதான ஒரு சிறிய காரியத்தை நம்ம நடத்தணும். குடும்பத்தில் யார் சகிப்பது யார், ஆண்களா பெண்களா என்றதான தலைப்பின் கீழாக ஒரு நீயா நானா ப்ரோக்ராம் நம்ம நடத்தணும். அதே மாதிரி யூத் செஷனில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான வார்ஷிப் plus a word was shared by Brother Samuel Joseph. I believe that it was a blessing to so many people. வந்த எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Today God is speaking to you in this youth camp. அப்பா அம்மா சின்ன ஒரு டிஃபரெண்ட் கேரியர் கொடுத்துட்டு வானாலே நம்ம என்ன பண்றோம்? கீழ்ப்படிக்கிறது இல்லை. நான் போயிட்டு அவனுக்கு ஜோசப் இருந்த சுச்சுவேஷன் சரியில்லை, அவருக்கு இருந்த பிரச்சனைகள் அநேகம், ஆனால் அவர் உண்மையா இருந்தார். எப்படி இருந்தாரு? அழகான ஒரு யங் பாயா இருந்தார். தொடர்ந்து நமக்கு ஒரு கேம் செஷன் வச்சுருந்தோம். அதில் 5 விதமான கேம்ஸ் நம்ம பார்த்தோம். ஒன்று கிரேட் வால் ஆஃப் சைனா. எல்லாரும் தங்களுடைய கையில் இருக்கிறதான பொருட்களை வைத்து எவ்வளோ பெரிய ஒரு லைனை அமைக்கிறாங்கன்றதான ஒரு கேம் நல்லா விளையாடினாங்க, வின் பண்ணாங்க. அப்புறமா கேட்ச் புடின்றதான ஒரு கேம், வாலிபாலில் நம்ம ஒரு அருமையான ஒரு கேம் நம்ம பண்ணோம். தொடர்ந்து டிஜே அந்த கேமும் ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து மேக் ஓவர் மைதா மாவை வச்சு ஒரு கேம் பண்ணியிருந்தாங்க. அந்த கேம் முடிஞ்ச உடனே ஒருத்தருடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது. அந்த மைதா மாவெல்லாம் முகத்து முழுவதும் இருந்ததுனால சஸ்பென்ஸ் அந்த கேம் ரொம்ப நல்லா இருந்தது. டீம் 4 பாவம் நமது சாபமும் நமது.
கிருபை எமல்டா 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 சகோதரர் கர்ணன் அவர்கள் பீஸ் கிடைக்கவில்லை என்ற காரணத்துக்காக கேம் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அப்போ என்னுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா ஒரு மரக்கட்டை மாதிரி எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி நமக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இவங்க பொய்யா சொல்கிறாங்க, வேணும்னு நடிக்கிறாங்க, இப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அதில் அட்டன் பண்ணார். ஃபர்ஸ்ட் டே போச்சு, அபிஷேகம் கிடைக்கல. செகண்ட் டே போச்சு, அபிஷேகம் கிடைக்கல. தேர்ட் டே வந்தது. அன்றைக்கி மத்தியானத்தோட அந்த செஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகணும். தொடர்ந்து வருகிறதான பவர்ஃபுல்லான வர்ஷிப் செஷன் was happened led by Sister Lydia. It was very wonderful. நான் நினைக்கிறேன் எல்லாருமே தேவ அபிஷேகத்தினால தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டார்கள். அந்த செஷன்ல எல்லாருமே தொடப்பட்டாங்க. என்னாலும் தொடப்பட்ட கேட்கணும் யாருங்க அவர் இவங்க சொல்றத தேவன் நமக்கு கொடுத்த பெரியவர்கள் எல்லாம் சொல்றத என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க, திரும்ப யார் இவர் தாண்டி பார்த்தோன்னா நேற்று நைட் நம்மளுக்கு ஒரு கேம்ப் ஃபயர் இருந்துச்சு. சூப்பராக நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. சொல்றதுலே ஒரு ஸ்டைல் தான். சில்ட்ரன்ஸ் வேர் ஹேவிங் ஃபன். அவங்களுக்குன்னு ஒரு தனி செஷன் வச்சு நான் ரொம்ப ஆசைப்பட்டு அவங்கள ரசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஜெஸ்லின் அனு சூப்பர். இப்போ வந்து நீங்கள் பாடுறீங்களா? ஓகே சூப்பர். 3, 2, 1 and your time starts now. நாங்க சிரிக்கிறீங்க பாட சொன்னா. Bless the Lord, oh my soul, oh my soul. I worship
worship His holy name. Sing like never before. Oh, my soul, I worship Your holy name. சூப்பர் 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 சூப்பர். நீயா நானா பட்டிமன்றம் இப்போ ஒரு ஹாலில் பார்த்தீங்கன்னா யூத்துக்கு நீயா நானா நடந்துட்டு இருக்கு, இன்னொரு ஹாலில் பார்த்தோன்னா பெரியவங்களுக்கு பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நளினமாக எல்லாரும் ரசிக்கத்தக்கக்கூடிய வகையில் ஒரு சென்சிபிளாக ஆடணும், குத்தாட்டம் போடக்கூடாது அப்படிங்கிற பாணியில் சொன்னாங்க. அந்த அபிஷேகத்தினால நம்ம பாடும்போது அந்த பழைய பாடல் நம்மளுக்கு வலு சேர்க்கும். நம்மளோட லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு நம்ம வந்திருக்கோன்றப்போ துதிக்கிறதையும் புதுவிதமா நம்மளை புதுப்பித்து அவருக்காக புது பாடல் பாடலாம். இன்னைக்கு நாங்கள் நீயா நானா நடத்தினோம். ஸோ யூத் டீமுக்காக நடத்தினோம். ஸோ அதில் வந்து நாங்கள் டீம்ஸை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருந்தோம். ஒரு சைட் பாய்ஸு ஒரு சைட் கேர்ள்ஸு அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அதாவது பின்னாடி போகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ என்னென்னா கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை சொல்கிறதும் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை சொல்கிறதும் அந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து நல்லா ஓப்பன் அப் பண்ணி பேசினாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி நாங்கள் நடத்தினது வந்து எங்களுக்கே வந்து ஆஸ் அ யூத் லீட்ஸ் எங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கொடுத்தது. இந்த மாதிரி ஏன் வந்து நம்ம ஃப்யூச்சரில் சர்ச்லேயே வந்து நடத்தக்கூடாது. இன்னைக்கு வந்து டே செகண்டில் செஷன்ஸ் நடந்துச்சு. அதில் நீயா நானா வந்து கண்டக்ட் பண்ணாங்க யூத் டீமுக்கு. இதில் என்ன டாபிக் கொடுத்தாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம பின்னாடி போகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதில் நான் நினச்சதை விட நிறைய ரீசன்ஸும் இருந்தது. அதை எப்படி கிளாரிஃபை பண்ணுறதுன்றதும் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இல்லை லிடியா மேம் லாஸ்ட்டாக என்ன மெசேஜ் மாதிரி கொடுத்தாங்கன்னா, நம்ம ஏசப்பாவை வந்து ஒரு காட் அப்படின்னு மட்டும் பார்க்காம ஹீஸ் ஆர் ஃபாதர் அப்படின்னு நினச்சோன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எதனா லைஃப்பில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் திரும்பி நெக்ஸ்ட் ப்ரேயர் பண்ணும்போது சாரி காட் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி அவர்கிட்ட யுனைட் ஆகும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏசப்பாவே தான் சொல்கிறாரு, தப்பு பண்ணினா கூட வா நான் மன்னிக்கிறேன் தான் சொல்கிறாரு. பட் நம்ம தான் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கும். ஸோ அந்த கில்ட்டியை விட்டுட்டு அவர்கிட்ட திரும்பி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக நம்ம பில்ட் பண்ணிக்கணும். பில்ட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எந்த ட்ராபேக்ஸும் வராதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நம்மளது மெயின் செஷன் நமக்கு வந்து நல்ல ஒரு அனாலிட்டிக் செஷனில் நம்ம பாஸ்டர் நம்மளை நடத்தினார். எல்லாருக்காகவும் அபிஷேகத்துக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிச்சார். இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது மனம் புதிதாகிறதினாலே உண்டாகும் ஒரு மறுரூபமாவதையே நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஏற்காடு வந்து ரொம்ப கோல்டான பிளேஸ்ன்னு தெரியும் பாட்டி. பட் இருந்தாலும் அவங்க ஏற்காடுன்னு சொன்னதும் உங்களை வந்து எந்த விஷயம் வந்து இல்லை நம்ம போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் இங்கே வந்தீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அப்பா நான் வந்து இப்போ எனக்கு வயசு 68 வயசாயிருச்சு. ஆனாலும் இங்கே வந்து குளிர் அதிகம் இருக்குன்னு தான் சொன்னாங்க அவங்க சொல்லும்போதே. ஆனாலும் எனக்கு என்னென்னா இந்த தருணத்தை நான் விட்டுட்டேன்னா அடுத்த வருஷம் நான் இருக்கனா இல்லையாங்கிறதே எனக்கே தெரியாது. அதனால என்ன செய்ய இந்த தருணத்தை நம்ம இந்த ப்ரேயரு ஒரு மீட்டிங்கை வந்து நம்ம தழுவ விட்டுறக்கூடாது, இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது. நம்ம வரும்போது அதை கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிறணுங்கிற ஒரு வாஞ்சை எனக்குள்ளாக. மீட்டிங் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா. சரியா, நான் வரணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு கடவுள் கூட்டு வந்து நிறுத்தினார். எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நாங்களும் குடும்பமாக வந்திருக்கிறோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டவர் நல்ல வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறாரு, வல்லமையாக இறங்குகிறாரு, எல்லாரையும் அபிஷேகிக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி இனி அடுத்த ஒரு இதுவும் கூட வைக்கணும், இதே மாதிரி கேம்ப். அதுலேயே நாங்கள் எப்போவும் இதே மாதிரி எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் தான் நிறைய பார்த்தேன் இந்த ஈவெண்ட்டில். ஃபன்னுன்னு பார்த்தா இந்த கேம்ப் ஃபயரு இந்த கேம்ஸ்லாம் வச்சுருந்தோம், அது மட்டும் தான் ஃபன். அது மற்றது எல்லாமே நம்ம ஸ்பிரிச்சுவலாக தான் இருந்தோம். நம்ம வந்துக்கிற மெயின் பர்பஸே ஸ்பிரிச்சுவல் தான். இந்த ஈவெண்ட் மூலயமா உங்களுக்கு வந்து காட் ஏதோ டச் பண்ணார்? கண்டிப்பாக இருக்குது.
அதை நான் சாட்சியாக சொல்லுவேன் அடுத்த வாரம் சர்ச்சில். பெஸ்ட் பார்ட்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்ல பெஸ்ட் பார்ட் தான். ஆனால் வந்தவங்க எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. என்னால் ஆண்டவர் சித்தத்துக்கு நடக்குது, எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா பிள்ளைங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கும்போது அதை பார்த்து நம்ம பெரியவங்க நாங்கள் சந்தோஷப்படுறோம்ல, அதான் ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுறத விட இங்கே வந்து தனியாக ஜெபம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே அந்த மேலே கொஞ்சம் ஏறி பைபிள் படித்தேன். நிறைய 6 அதிகாரம் அப்படி படிச்சுக்கினே வந்து நேரம் அப்படியே போச்சு. அப்புறம் உடனே சாப்பிட கூப்பிட்டாங்க, வந்துட்டேன். அப்புறம் இங்கே மெசேஜ் கொடுத்தும் போதும் எனக்கு அப்படியே என் உள்ளத்தில் அப்படியே ஒரு புதுப்பிக்கிற மாதிரி எனக்கு ஒரு எய்ம் தெரிஞ்சிச்சு. வீட்லேயும் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், வர்ஷிப் பண்ணுறோம், அதெல்லாம் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது. அதுதான் ஏற்காடுக்கு நாங்கள் ப்ரேயருக்காக வந்தோம். எபினேசர் தியாகராஜன் ப்ரேயர் ஹாலுக்கு வந்தோம். நல்லபடியாக ப்ரேயர் முடித்தோம். அபிஷேகம் சில பிள்ளைங்களுக்கெல்லாம் கிடச்சிது. பாட்டு பாடினோம், என்ஜாய் பண்ணோம் நல்லா. இந்த ட்ரிப்பு சூப்பராக இருந்தது. வாழ்க்கையில் மறக்க முடியாது. இப்படி ஒரு தனிமையில் இருந்து ஜெபம் பண்ணி பிள்ளைங்களோட குடும்பத்தோடு ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஜெபம் பெற்றதுக்கு எண்ணில் முடியாத ஒரு காரியங்கள் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். ஜெபமும் ஆன்லைன் ப்ரேயரும் வாலிப பசங்க நடத்துகிறோம் ப்ரேயரும் செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல வர வருஷமும் இந்த இடத்துல இதே ஆராதனை நடக்கணும்னு ரொம்ப விசுவாசிக்கிறேன். மனசுக்கு நிறைவாக இருக்கிறது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இங்கே கடவுளுடைய கிருபையால் இங்கே வர்றதுக்கு அவர் வர வச்சதே பெரிய அற்புதம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நான் தனியாக வந்தது கிடையாது, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். கடவுள் என்னை வர வச்சதுக்கு அவருக்கு கிருபையால் கோடி கோடி நன்றி. ஆக்சுவலாக எங்கள் அண்ணி மூலியமாக தான் இங்கே வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, இவங்க மெம்பர்ஸ்லாம் எனக்கு தெரியாது. அண்ணி மூலியமாக இந்த ஏற்காடுக்கு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வரலாமா வேண்டாமான்னு ஒரு 2 மனசாக இருந்தது. ஆனால் கடவுளை சித்தம் நான் வரணும்னு இருக்குது போல இருக்குது. வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், நான் வரலன்னா இதை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் ஆண்டருக்குள்ளே நான் ரொம்ப ஆண்டருக்குள்ளே வந்திருக்கேன். இன்னும் இங்கேருந்து நான் போகும்போது ஒரு புது மனுஷியாக போவேன் நம்புகிறேன். ஏசப்பா சொல்லியிருக்காரு மறுரூபம் ஆகணும்னு. போகும்போதே மறுரூபம் வாங்கிட்டு போகணுன்னு ஃபாஸ்ட்டாக சொன்னார். இதுலேருந்து நிறையா கேம்ஸ், நிறையா ஃபன்ஸ் தான் இருந்துச்சு. நான் நினச்சி வந்ததோடு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் ஒரு 24 ஹவர்ஸ் ஒரு ஃபுல் கிறிஸ்டியனாக இங்கே எப்படி இருக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு சிக்னலுமே இல்லை, எதுவுமே இல்லை. காலையில் முழிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ப்ரேயர் தான். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த அபிஷேகத்துன்னு ஒரு கான்செப்டை இங்கே கொண்டு எல்லா யூத்துக்குமே இது ஒரு ரிட்ரீட் மாதிரி தான் இருந்துச்சு. மெயினாக எங்களுக்கு அந்த ஒரு அபிஷேகம் நிரம்பின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2 days இது கண்டினியூஸாக எங்கள் லைஃப்பில் இருக்கணும்னு ஒரு ப்ரேயர் எப்போயுமே இவருக்கு வாஞ்சேன். ஆக்சுவலி யூத் ரெட்ரீட்னு சொன்னோடனே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, என்ன மீட் பண்ணுவோம், என்ன இருக்கும்னு சொல்லி. அண்ட் ஏற்காடு ட்ரிப்புன்னு சொன்னோடனேவும் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வந்திருந்தோம். அதே மாதிரி ஸோ ஃபுல் டே இந்த 2 days-உமே கம்ப்ளீட்லி எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ஒரு கம்ப்ளீட் காட் ஃபில்டு டேவாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பிடிச்சது நேற்று நடந்ததில் எனக்கு அந்த கேம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி கேம்ப் ஃபயர் நல்லா இருந்தது. அண்ட் வர்ஷிப் செஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு வாஞ்சியோடு வந்திருந்தேன், அதுக்கு ஒரு ஆன்சரும் எனக்கு கிடச்சிருந்தது. இது கேம்ப் ஃபயரும் லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் யார் எடுத்தாங்களோ அதுவும் பிடிச்சிருந்தது. இதில் நான் என்ன இது பண்ணேன்னா நான் ரெனியூ பண்ணிக்கிட்டேன். ப்ரேயர் செஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 days-உமே இவ்வளோ நேரம்லாம் ப்ரேயர் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஸோ இது ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப பிளஸடாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்காதா இந்த ஒரு ப்ளசன்ட் பிளேஸில் இந்த மாதிரி அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிற அபிப்பிராயமே எனக்கு கிடையாது. மனசுக்குள்ள ஒரு வாஞ்சைகள் இருந்தது, போகணுங்கிற எண்ணம். குடும்ப காரணனால என்னால் போக முடியல. அப்புறம் கடவுளாக என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு எனக்கு ஒரு விசுவாசத்தில். அங்கிளாக ஃபோன் பண்ணி எனக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு அப்படின்னு பிரயாசப்பட்டாங்க. எல்லா சர்க்கிளையும் நான் தாண்டிட்டு கர்த்தருக்கு நான் முன்னுரிமை கொடுத்து எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், இன்னும் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு தரணுங்கிற வாஞ்சோடு நான் வந்தேன். கர்த்தர் எனக்கு புதிய அபிஷேகம் அந்நிய பாஷையும் கொடுத்து இந்த ஜபத்தில் முழுமையாக நான் அர்ப்பணித்தேன். அதே போல் எந்த டென்ஷனும், எந்த ஒரு ஒர்க் ஃபீலு, எந்த ஒரு மைண்டை ரிலாக்ஸாக வச்சு முழு கான்சன்ட்ரேஷன் ஏசப்பா மாத்திரம் நினச்சி ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். இந்த 3 நாள் போனதே தெரியல. இன்னும் இருக்கணும், ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஃப்ரீ டைம், ஒரு ரிலாக்ஸன், மனசுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப்னா அது இந்த ட்ராவல், இந்த ப்ரேயர் மீட்டிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் பிள்ளைகளும் என் குடும்பமும் ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம்.
கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த ஏற்காடு ட்ரிப் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்ததுக்கு இப்போ அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஒரு புது பொலிவோடு இருக்கிறேன். கர்த்தர் என்னை வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்றது 100க்கு 100% நான் நம்புகிறேன். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் ஒரு ட்ரிப் தான் நம்மளுக்கு. ஏன்னா இங்கே நினைத்து வந்தது வேறு விஷயம், எனக்கு கிடைச்சது வேறு விஷயம். ஸோ ஃபன் பண்ணலாம் அப்படி தான் எங்கள் கேங்கே வந்தோம். பட் இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் பாதையில் எப்படி வருது, அவர் கூட நெருங்குறது எப்படி நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த விஷயத்த நாங்கள் வந்து நடைமுறை வாழ்க்கையில் எடுத்துக்கவும், அடுத்து நாங்கள் வர நாட்களில் எப்படி அதை பிரயோஜனப்படுத்துவோம் அதை நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். That's so the family day trip 24 was ended. I want to thank God. இதுக்காக உழைத்த ஒவ்வொருவருக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், வந்த ஒவ்வொருவருக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதை தேவன் செய்து கொடுத்தால் தேவனுக்கே கோடான கொடி ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமை உண்டாதாக. ஆமென்.